இன்னும் ஒரு தகவல் கொழும்பிலே பலமாக பேசப்படுகிறது. தரித்த ஜேதிச என்கின்ற ஊடகவியலாளர் அதே போன்று ஜனாதிபதி செயலகத்திலே இருக்கக்கூடிய அனுருத்த லொக்கு ஹப்பு ஆராய்ச்சி போன்றவர்கள் ஊடாக சில தகவல்களை, குறிப்பாக அசாத் மௌலானா அரசு புலனாய்வு துறைக்கும் இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற விதத்தில் அவர்களுக்கு ஊடாக சில தகவல்கள் வழங்கப்படுவதாகவும், இன்னும் அரசோடு நேரடியாக தொடர்புக்கு வரவில்லை என்கின்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது. இது கொழும்பில் இருக்கக்கூடிய செய்தி வட்டத்தில் பேசப்படுகின்ற தகவலாகத்தான் இது இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற போதும் இன்று அசாத் மௌலானாவின் கூற்றுக்கள் அடிப்படையிலோ அல்லது அங்கிருக்கக்கூடிய சாட்சியங்கள் அடிப்படையிலோ சுரேஷ் ஆலவை கைது செய்ய முடியாமல் என்ன காரணம் என்று இன்னும் அதிகமாக தேடுகின்ற போது, சுரேஷ் ஆலவை பொறுத்தவரையில் அவர் சாதாரணமான ஆள் இல்லை. இலங்கையில் இந்த நடவடிக்கை இடம்பெறுகின்ற போது அவர் இந்தியாவில் ஒரு பயிற்சி நடவடிக்கையில் இருந்ததாகத்தான் கூறப்படுது. இந்திய புலனாய்வு அமைப்புகளோடு மிக நெருக்கமாக பணியாற்றக்கூடியவர், இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு மிகவும் பரிச்சயமானவர். அசாத் மௌலானா இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற போது அவர் இருக்கின்ற இடத்தை கண்டறிவதற்காக இந்திய புலனாய்வு அமைப்புகளூடாக பல முயற்சிகளை செய்தவர். இப்படியாக இந்திய புலனாய்வு துறையோடு கடும் நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய அசாத் மௌலானாவை இலங்கை அரசு கைது செய்தால் அது பெரும் ஒரு சிக்கலில் முடியும் என்கின்ற ஒரு பெரும் பதட்டமும் இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையினருக்கு இருக்கிறது. அதனால் முறையான சாட்சியங்களை சேகரிப்பதில் தான் இப்போது அரசு தீவிரமாக இருக்கின்றது. இனிய பாரதி தான் அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பெரும் சாட்சியாக இருக்கின்றார். அவரிடமிருந்து இறுதியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா என்கின்ற விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அன்றைய காலப்பகுதியிலே மட்டக்களப்பிலே இடம்பெற்ற தாக்குதல், அதன் பின்னர் சாய்ந்தமருதிலே இடம்பெற்ற ஒரு குண்டு தாக்குதல் தொடர்பான பல விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த விசாரணைகள் தொடர்பான பல விடயங்கள் எமக்கும் புலனாய்வு ரீதியாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வழங்கலாம் என்று நம்புகிறோம்.